டாக்டர் சொல்லிட்டாரு, நீ சீக்கிரமா செத்து போயிடுவோமா. ஆனா நான் ரொம்ப வேதனைப்படுவேன் என் பிள்ளைங்களை நினைச்சிட்டு. என் கணவர் இறந்துட்டாரு. இந்த பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாத்துவேன், எப்படி நான் கரைச்சி பண்ண ரொம்ப வேதனைப்படுவேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் விமலா. எனக்கு 30 வயசுல எனக்கு கேன்சர் கட்டி வந்தது. நான் கேன்சர் கட்டியில எல்லாம் செத்து போயிடுவோம். என்னை எவ்வளோ சொல்லுவாங்க என் சொந்தக்காரங்கள, என்ன நீ இன்னும் இருக்கிறிய உயிரோட இருக்கிறேன்ட்டு என்ன சொல்லுவாங்க. அப்போ இந்த மருந்து ஏற்றும் போது எனக்கு முடியே இருக்காது, ரொம்ப வழுக்கா இருக்கும். எனக்கு ரொம்ப வழுக்கா, நான் வெளியவே போக மாட்டேன். எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும், வேதனைப்படுவேன். ஒவ்வொரு நேரமும் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாத நம்ம செத்து போயிடுவோமா என்று நான் எவ்வளவு வேதனைப்படுவேன். ஆனா ஏசப்பா எனக்கு 30 வயசுல எனக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சுதான் இப்போ எனக்கு இருக்கிற வயசு எனக்கு 56 வயசு ஆகுது. என் ஜீவனை ஆண்டவர் எனக்கு குடுத்திருக்கிறாரு. ஆனா என் நடுவுல என் கணவர் இறந்துட்டாரு. இந்த பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாத்துவேன், எப்படி நான் கரைச்சி பண்ண ரொம்ப வேதனைப்படுவேன். தனிமையில தான் ஏசப்பா கிட்ட நான் வேண்டுவேன். அவர் என்னோட பேசுவாரு. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்க பிறந்து அந்த பேர பிள்ளைங்களை நான் கொஞ்ச அளவுக்கு என் ஜீவனை எங்க அப்பா கொடுத்துருக்கிறாரு. அவர் சப்பாவை நாங்க ஒரு நாளும் நாங்க மறக்க மாட்டோம். என்னுடைய சாட்சிய இப்படி சொல்லுவேனான்ட்டு எவ்வளோ பேர் நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன். ஆனா இங்க எனக்கு ஆண்டவர் எனக்கு சாட்சியை மாறாத நேசர் சபையில எனக்கு விக்டர் பாஸ்டர் மூலியமா ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து இவ்வளவு நாள் எனக்கு வச்சிருக்கிறார். 56 வயசு ஆகுது. ஆனா எங்க அப்பா என் ஜீவனோட என்ன வச்சிருக்கிறாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் என் சாட்சியை பாக்குறவங்க, நீங்க அதன்படி நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கினீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏசப்பா டாக்டர் சொல்லுவாங்க நீங்க சீக்கிரமா செத்துருவீங்கன்னு. ஆனா ஏசப்பா ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு. அவர் நம்மளுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கிறவரு. எப்போதும் ஆண்டவர் நம்ம அவரை நம்பிட்டோம்னா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. நீங்களும் ஏசப்பாவை மறக்காதீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக.